டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா இட்லி தோசை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவில் நீங்கள் இட்லி தோசை மட்டும் இல்லை, ஊத்தாப்பம், கார பணியாரம், ஆனியன் தோசை, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த இட்லி தோசை மாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், டிஃப்ரெண்ட்டாக சின்னதாக குண்டு குண்டாக இருக்கும். அதுதான் இட்லி அரிசி. இது வந்து 200 கிராம் கப்பு. இதில் வந்து 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 4 கப்புனா 800 கிராம், 800 கிராம்ஸ் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். தோல் இல்லாத வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து 4 கப்பு அரிசிக்கு 1 கப் ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கணும். 1க்கு 1/4 இதான் வந்து கணக்கு. 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து, இதுதான் வந்து அளவு. அப்போ 4 கப்பு அரிசிக்கு நான் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 800 கிராம் அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் வெந்தயத்தையும் ஊற வைக்கணும். மினிமம் வந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அரிசியும் வெந்தயத்தையும் நல்லா ஒரு 3லேருந்து 4 வாட்டி அலசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அரிசியும் வெந்தயத்தையும் வந்து நல்லா ஒரு 4 தண்ணி அலசிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். உளுந்து வந்து உங்களுக்கு 3 மணி நேரம் ஊறினா போதும். அரைக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் வந்து ஊறட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் வெந்தயமும் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து ஊற வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 4 தண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன். நல்லா அலசிக்கோங்க உளுந்தை. அலசிட்டு இதில் வந்து நம்ம குடிக்கிற தண்ணி, அப்படி இல்லைன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி, அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. அலசுகிற தண்ணியோ இல்லை டேப் தண்ணியோ வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தண்ணியை தான் நம்ம மாவு அரைக்கும் போது சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் இதில் வந்து சமைக்கிற தண்ணி, அப்படி இல்லைன்னா குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. அரிசியும் வெந்தயமும் ஒரு 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி காட்டுறேன். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைக்கலாம். கிரைண்டர்லேயும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிட்ட பிறகு அரைச்சி அதை எடுத்துட்டு அப்புறமா அரிசியை சேர்த்து அரைச்சிக்கணும். இதே மாதிரியே தான் அரைச்சிக்கணும். இப்போ இதில் எப்படி நான் அரைச்சி காட்டுறேனோ அதே மாதிரி தான் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்து ஒரே டைமில் அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து போட்டதில் பாதி உளுந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து சும்மா தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம். சும்மா இந்த மாதிரி கையில் தெளித்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கையில் தெளிச்சியே அரைச்சிக்கணும். உளுந்துக்கு மட்டும் தண்ணி நிறைய சேர்த்துக்காதீங்க. இப்போ இதோடைய வெந்தயமும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, உளுந்தும் வெந்தயத்தையும் நான் மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்தை வந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக மையாக அரைச்சிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கொருன்னு இருக்கக்கூடாது. நல்லா வந்து மையாக இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கிரைண்டர்லேயே இருந்தால் கூட இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் உளுந்தை. பாருங்கள், உளுத்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் ஃபுல்லாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரிசியை அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கும் போது அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அரையும். இப்போ பாருங்கள், மிக்ஸி வந்து இவ்வளோ பெருசுனா இதில் வந்து அரைவாசி தான் சேர்த்துருக்கேன், ஃபுல்லாக சேர்க்கல. அரிசியும் சரி உளுந்தும் சரி இந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது அரிசி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் தண்ணி. பாருங்கள், உளுந்து ஊற வச்ச தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், தெரியுது பாருங்கள், உளுந்து ஊற வச்ச தண்ணி தான் நான் வந்து சேர்க்குறேன். அதனால தான் உங்களை வந்து குடி தண்ணி சேர்த்துக்க சொன்னேன். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியை வந்து நம்ம அரைச்சாச்சு. இது வந்து ரொம்ப மைய அரைக்கணும்ன்ட்டு இல்லை, கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கொருன்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அரிசி அரைச்சாச்சு. அரிசி அரைக்க நம்ம உளுந்தில் சேர்த்துட்டே வரலாம்.
இப்போ வந்து நான் ஒரு பேட்ச் அரைச்சிட்டேன். மீதி உள்ளதெல்லாம் அரைச்சிட்டு நான் காட்டுறேன். உளுந்து மாவும் அரிசி மாவும் அரைச்சாச்சு. இப்போ வந்து இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ கூட சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் தோசையோ இட்லியோ சுடும் போது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அப்புறம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குனால இப்போவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம உளுந்து மாவையும் அரிசி மாவையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையிலேயே மிக்ஸ் பண்ணுங்கள், கரண்டி வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ரெண்டுமே நல்லா ஒன்றா சேரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கலக்கும் போது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், மாவை கலந்துட்டு இந்த மாதிரி பெரிய டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த டப்பாவுக்கு பாதி தான் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துலையோ இல்லை பெரிய டப்பாலையோ போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு வந்து புளிக்கணும், 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்கணும். புளிச்சிட்ட பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மாவு புளிச்சதுன்னா அப்படியே வந்து டபுளாக ஆகும், இது ஃபுல்லாக ஆகிடும். இப்போ மாவு அரைக்கும் போது ஈவினிங் டைமில் அரைச்சிட்டு அதை வந்து நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டிங்கன்னா காலையில் நம்ம இட்லியோ தோசையோ சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து புளிச்சிட்ட பிறகு நான் காட்டுறேன். இப்போ இது 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் இது புளிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுட்டேன் மாவு பாருங்கள் எவ்வளோ கீழே இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ மேலே வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரும், டபுளாக ஆகி வரும் மாவு. நம்ம போடுறத விட டபுளாகி வரும் மாவு. அந்த அளவுக்கு நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாவு வந்து ரெடியாக இருக்குது இட்லி தோசை சுடுற. இப்போ வாங்க இட்லி தோசை செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மாவை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, லைட்டாக அந்த உப்பி வந்தது வந்து கொஞ்சம் இறங்கும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு வேளைக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் உடனே வச்சிடலாம், இல்லைனா ரொம்ப புளிச்சிடும் மாவு. இப்போ பாருங்கள், நான் எடுத்துக்கிட்டேன், இப்போதைக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் இட்லி செய்ய போகிறேன். இட்லி ஊற்றுறதுக்கு வந்து மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பதம் இட்லி ஊற்றுறதுக்கு. மாவு ரொம்ப தண்ணி ஆக்கிட வேண்டாம். அதனால் நான் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கலை. உப்பும் வந்து நம்ம மாவு கரைக்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் உப்பும் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. அப்படியே மாவை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இட்லி செய்கிறதுக்கு மட்டும், மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்காங்க, ரொம்ப தண்ணி ஆக்கிட வேணாம். இதுதான் மாவோட பதம். இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஏற்கனவே வச்சுட்டேன், தண்ணி சூடாகிட்டுருக்கு. ஸோ இப்போ எண்ணெய் தடவிட்டு இட்லி தட்டில் நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி தட்டில் மாவு ஊற்றியாச்சு, தண்ணியும் சூடாயிடுச்சு. நான் வச்சிடுறேன். இப்போ இட்லி வேகட்டும். இட்லி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கு தவா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். தோசை செய்கிறதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் சேர்க்குறேன். அதே மாவில் இட்லி ஊற்றின மீதி மாவு இது, அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் நான். ஏன்னா தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லிக்கு மாவு ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை, ரொம்ப தண்ணியாகவும் இருக்க தேவையில்லை. ஆனால் தோசைக்கு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இப்படி ஊற்றினா நல்லா இப்படி ஊற்றணும் மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக, இதுதான் கரெக்டான பதம்.
இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க மாவை. இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. தோசை ஊற்றலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மேலே எல்லாம் நல்ல கலர் மாறிடுச்சு. மேலே கலர் தெரியணும், கீழே ரோஸ்ட் ஆனது. இந்த அளவுக்கு மாறிட்ட பிறகு தோசையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நான் திறக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு இட்லி. இப்போ இட்லி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தோசையும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. தோசையும் ரெடி ஆகிடுச்சு, இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி தோசை மாவு எப்படி செய்கிறது நம்ம சேனலில் பார்த்தோம். அதை வச்சு இட்லி தோசையும் செஞ்சு காட்டிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை மாவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.